என்னம்மா தேவி, வேலை கிளம்பிட்டியாடா? என்ன வேலை கிளம்பிட்டியா? என்னப்பா கோர்ஸ் சேர்த்து விட்டுருக்கீங்க? நர்ஸு வேலையா? நர்ஸு வேலை எப்போ பாரு பேஷண்ட்டு அவுட் பேஷண்ட் ஓவர் டைம்னு ஒரு இன்சென்டிவ் கூட கிடைக்க மாட்டேங்குது. தான் எரிச்சலா வருது. ஐ மகா, வா மகா வா, எப்படி இருக்க? வாமா மகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த இருமலோட போராடிட்டு இருக்கேன். தேவி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மகா. என்ன இவ்வளோ தூரம்? பக்கத்து பில்டிங்ல இருக்க வீட்டுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வர? ஒன்றும் இல்லை, இப்போதான் ஆஃபீஸ் முடிஞ்சது, சரி அப்படியே கிளம்புனேன். அப்போதான் இன்னைக்கு திங்கக்கிழமை நீ நைட் டியூட்டி கிளம்புவேன்னு ஞாபகம் வந்தது. சரி நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்து பில்டிங் ஆச்சே, அதான் வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, நான் வெளியே போயிட்டு வரேம்மா. ஏதாவது சில்லுன்னு வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. அப்புறமாஹா என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இவ்வளோ தூரம் வர மாட்டியே? இல்லை ஒன்றும் இல்லை. ஏய் மறைக்காத, சொல்லு என்ன விஷயம்? மகா மனசுல பட்டாம்பூச்சி படபடக்குதா? சொல்லு, என்ன வெக்கலாம் படுற? யார் அவன்? அவன் பேரு பாலாஜி. சரி, இன்னைக்குதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ணான். அது என்னமோ தெரியல, அவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி மனசெல்லாம் வந்து, பின்னாடி வேற இளையராஜா வயலின் வாசிக்கிறாரு. இந்த சிம்டம்ஸ்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்றேன். சரிடி, எது எது எப்பப்போ யார் யாருக்கு நடக்கணுமோ அது அது அப்பப்போ அவங்கவுங்களுக்கு நடக்கும். ஆனால் நடக்கிறப்போ நல்லதாகவே நடக்கும். சரி, இப்போ அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காத. சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, வா போகலாம். அப்பா போனாரு வெளியே. அவர்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு, அவர் வந்து பாரு, போகலாம் வா. சரி ஓகே. உழைப்பு தருமே உயர்வு, அறிந்த உண்மை இதுதானே, அதுவே தருமே உறவுகளை அறிவோம் இப்போதே. சுலப செல்வம் சென்றிடும்